பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. லூக்கா 3:41. அப்படி தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இயேசுப்பா சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க தாய் தகப்பனுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. கரெக்டாக பஸ்கா பண்டிகை வரும்பொழுது அவங்க தவறாமல் எருசலேம் போயிடுவாங்க, அதை ஆசரிப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க திரும்பி வருவாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் அதுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அதை பார்த்து தான் ஆண்டவர் வளர்ந்தார், ஆலயத்துக்கு போனார், ஆசாரிகள்கிட்ட பேசினார், எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்கலாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை
இந்த தாய் தகப்பனை போல் ஆலயத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்களா, தவறாமல் சண்டே ஆனோன்னு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா, சனிக்கிழமை ஆனோன்னு நம்முடைய ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வராங்களா, லீவ் வந்தோடனே விபிஎஸ்க்கு அனுப்பிட்டீங்களா, உங்கள் பிள்ளைகளை அனுப்பிட்டீங்களா? தாய் தகப்பன்மார் எப்படி இருப்பார்களோ, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ வாஞ்சியாக இருக்குங்க, அதே மாதிரி தான் பிள்ளைகளும் இருப்பாங்க. பிள்ளைகளை நம்ம ஆலயத்துக்கு அழைச்சிட்டு போகணும், ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நிறைய பேர் பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, வேறு எங்கெல்லாமோ அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு பிள்ளை வளர்வதும் வீழ்வதும், a fall and rise is in the hands of the parents. இது முக்கியமான ஒரு காரியம். பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. ஆண்டவர் இப்படியாக மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறியதற்கு யோசேப்பு மரியாளும் பஸ்கா பண்டிகைக்கு ஆலயத்துக்கு தவறாமல் போனாங்க. அது ஒரு காரணம். நீங்களும் உடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதில் மிக முக்கியமான பங்கை பெற்றோர்களை வகிக்கின்றீங்கிறது மறந்துடாதீங்க. ஆண்டவருக்குள்ளே வளருங்க. நீங்கள் வளர்றதை பார்த்தான் பிள்ளைகளும் வளருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம் முதல். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது ஏசப்பா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையாக இருந்த ஏசப்பா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது தான் இந்த சம்பவம் நடக்கின்றது. வருடந்தோறும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து பஸ்கா பண்டிகையை ஆசரித்து விட்டு செல்வார்கள் என்று இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். இது ஏப்ரல் மாதமாக இருக்கிறபடியினாலே அநேக ஊர்களிலே பண்டிகை காலம், இங்கே உல்லாசனம்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய மக்கள் வெளிநாடுகளில் இருந்தும் வெளியூர்லேருந்து வந்து ஊருக்கு வந்து அந்த பண்டிகையில் பங்கேற்று விட்டு செல்வார்கள். இன்னும் அநேகர் கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. அந்த காலத்திலேயே அந்த முறைமை இருந்திருக்கிறது. இவர்கள் வந்தபடினாலே, பஸ்கா பண்டிகைக்கு வந்தபடினாலே, அந்த பண்டிகைக்கு தங்களுடைய பிள்ளையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவரும் அந்த பண்டிகையில் பங்கேற்றார் என்று நாம் காண்கின்றோம். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்பதையும், அவர்கள் செய்கின்ற காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் காண்கின்றோம். ஒரு தாய் தகப்பன்மார் என்ன முறைமையை சின்ன வயதில் கற்றுக் கொடுக்கிறார்களோ, எதில் ஆர்வமாய் கலந்து கொள்கிறார்களோ, எந்த அரசியல் கட்சிக்காக ஆர்வமாய் பேசுகிறார்களோ, அந்த மேலெல்லாம் அந்த பிள்ளைக்கும் அப்படியே ஒரு ஆர்வம் ஏற்படும். தாய் தகப்பன்மார் நேசிப்பதை பிள்ளைகளும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள், அவர்களை அறியாமலேயே. தாய் தகப்பன் வெறுப்பாய் பேசுகிறவர்களை பார்த்து சின்ன பிள்ளைகளும் அப்படியே அவர்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். இது உலக நீதியாக இருக்கிறது. ஒரு நல்ல தாய் தகப்பன் இந்த தாய் தகப்பனை போல பண்டிகைக்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல முறைமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், குடும்ப ஜெபத்தை செய்ய வேண்டும். தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் முன்பு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவர்கள் பைபிளை வாசிக்க வேண்டும், அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அதை பார்த்து பிள்ளைகளும் அப்படியே வளருவார்கள். தாய் தகப்பன்மார் கொடூரமான ரவுடிகளாக இருக்கிற பொழுது பிள்ளைகளும் அப்படியே சண்டை பிடிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் அதை போலவே ரவுடிகளாகவே வளர்கிறார்கள் என்பதையும் நாம் காண்கின்றோம். எனவே ஒரு பிள்ளை வளர்ந்து ஆளாவதிலே பெற்றோருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு அழகாக காண்பிக்கின்றது. நான் 4வது படித்து கொண்டிருந்த பொழுது எனது தகப்பன் திடீரென்று எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. நான் என்ற 2 சகோதரிகள், இன்னொரு சகோதரி இன்னொரு ஸ்கூலில் படித்தாங்க. டேடி காரில் வந்தாங்க. அப்போ காரில் வர்றது, வாடகைக்கு பிடிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய காரியம். பிடிச்சிட்டு வேக வேகமாக அவசரமாக வந்தாங்க. எதுவும் முக்கியமான காரியமாக என்று பார்த்தால், எனது தகப்பனாருக்கு பிடித்த அரசியல் தலைவர் பக்கத்து ஊரில் வராரு, ஒரு பேரணி மாதிரி இருக்குது, அதனால் அவரை பார்க்க போகணும், என் பிள்ளைகளை எங்கே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு டேடி அவசரமாக வந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க. மறக்கவே முடியாது. எல்லோரும் அது ஆச்சரியமாக பேசுனாங்க. அரசியல் கட்சியில் அவங்க அப்பா இவ்வளோ தீவிரமாக இருக்காங்களே, தலைவனை பார்க்க போகிறாங்களே சொல்லி நாங்கள்லாம் போய் காத்து கிடந்து இறுதியில் அந்த அரசியல் தலைவர் போன பொழுது நாங்கள் தூரத்திலிருந்து பார்த்தோம். அந்த அரசியல் தலைவருக்கு எங்களை யாருன்றே தெரியாது. அவருக்கு நாங்கள் வந்திருக்கோமா இல்லையங்கெல்லாம் கவலையும் கிடையாது. அவர் அது பாட்டுக்கு வழக்கம் போல் தன் வேலையை முடிச்சுட்டு போகிறார். எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். தூரத்திலிருந்து பார்த்து தன் தலைவனை பார்த்து அப்பா சந்தோஷப்பட்டாங்க. விளைவு என்னவாயிட்டு தெரியுமா? அப்படியே அப்பா அந்த கட்சியில் தீவிரமாக இருந்து எலெக்ஷன் நடக்கிற பொழுது ஜெயிக்கவே ஜெயிக்காத அந்த கட்சிக்காக பல லட்சங்களை செலவழித்து, தொண்டர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, வேட்பாளர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து, அப்படியாக அப்பா வந்து அந்த கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சாங்க. இறுதியில் அந்த கட்சி அப்பா கீழே விழுந்த பொழுது தூக்கமும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. அப்படி எதிர்பார்ப்பதும் தவறான ஒரு காரியம். அப்பாவுடைய அழிவுக்கு முக்கியமான காரணமாக அதைத்தான் நான் சொல்லுவேன். முதல் காரியமாக அதைத்தான் சொல்லுவேன். அந்த அரசியல் தலைவரை பார்ப்பதற்காக பிள்ளைகளுக்கு லீவ் போட வைத்து காரில் கூட்டு போன அப்பா, ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறான், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போயிருந்தால், இல்லை நம்ம ஆலயத்துக்கு போகணும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அப்பாவும் நல்லா இருந்திருப்பாங்க, மறிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ காலத்துக்குள்ளே.
நாங்களும் இன்னும் எவ்வளோ நல்லபடியாக வந்திருப்போம். அநேக சாபங்கள் குடும்பத்தில் வந்திருக்காது. எனது தகப்பன் செய்த இந்த காரியம் இன்றைக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படி செய்திருக்கவே கூடாது. அரசியல் கட்சி தலைவருக்காக வைராக்கியத்தை காண்பித்து என்ன ஆக போகிறது? ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. வேதனைகள் தான் மிஞ்சுகிறது, சாபங்கள் தான் மிஞ்சுகிறது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பின்பாக செல்வதையும், வாலிபர்கள் சினிமா தலைவர்களுக்கு பின்பாக செல்வதையும், கூட்டங்கூடி நிற்பதையும், வீட்டுக்கு வராதபடி, வேலைகளை செய்யாதபடி, அவர்கள் இந்த எலெக்ஷனுக்காக ஓடி ஆடி திரிவதையும் காண்கிறோம். இதனுடைய முடிவு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமைக்கு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலமே இந்த பூமியில். நம்ம செய்கிற காரியங்கள் தான் நம்ம எதில் ஆர்வம் காமிக்கிறோம் என்பது தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டை வாருங்கள், அவர் மீது ஆர்வமாக இருங்க, ஆண்டவருக்கு பின்னால் செல்லணும்னு சொல்லி ஆசைப்படுங்க, ஊழியத்துக்கு பின்னால் செல்லணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. அப்பொழுது அது நலமாக இருக்கும். இது ஆண்டவர் எதுக்காக யோசேப்பையும் மரியாதையும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவங்க இவ்வளோ பக்தியானவங்க, வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு போவாங்க, அது அப்படியே அந்த குழந்தைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க ஆண்டவர் முன்னாலே அறிஞ்சிருந்தார். அதனால தான் அவர்களை ஆண்டவர் அந்த புனிதமான பணிக்கு அவங்க தெரிந்து கொண்டார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுஷகுமாரனாக, ஒரு மனிதனாக அவங்க வீட்டில் தான் அவதரித்தார். இந்த பெற்றோர் தான் அவதரித்தார். காரணம், அவங்களுக்கு இருந்த அந்த கெப்பாசிட்டி என்பதை மறந்து போகவே கூடாது. வராங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, அவங்க திரும்பி போகிறாங்க. திரும்பி போய் அதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். பிரயாண கூட்டத்தில் இருப்பார்னு சொல்லி ஒரு நாள் பிரயாணம் அதில் பார்த்தா காணும். எருசலேம்லேருந்து சொந்த ஊருக்கு ஆசிரியத்துக்கு திரும்புகிறாங்க. ஒரு நாள் பிரயாணப்பட்ட பிறகு தான் பிள்ளை தான் கூட இல்லைன்னு தெரியுது. உடனே ஓடி போய் என் மகனை பார்த்தீங்களா சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்குறாரு. அவங்க அப்பா கேட்குறாங்க, ஆனால் இல்லை, அவர் இல்லை. அதுக்கு பிறகு 3 நாள் அவங்க எருசலேமுக்கு மறுபடியும் திரும்பி போய் அங்கே அங்கங்கே தேடி பார்த்து 4ஆவது நாள் தான் ஆலயத்திலே ஆண்டவர் இயேசுவை ஸ்மால் பாய் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். See, they mistaken that their son is returning with them. மகன் தான் கூட தான் வாரார். மொத்தமாக வந்திருப்பாங்க. இந்த பூச்சிக்காடுங்கிற ஊரில் வருஷந்தோறும் அவங்க இதே மாதிரி பண்டிகைக்கு ஊருக்கு வரும்போது ட்ரெயினில் ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட் வரிசையாக டிக்கெட் எடுத்துருவாங்க. மொத்தமாக வருவாங்க. திரும்பி போகும்போது அதே மாதிரி கன்வென்ஷன்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக தான் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போவாங்க. இது ஒரு 25 வருஷமாக நடக்குது. நான் 25 வருடங்களுக்கு முன்பதாகவே பூச்சிக்காட்டில் முதலாய் கன்வென்ஷனுக்கு போகும்போதே பிரதர் அபைத்னேகோ, பிரதர் மனாசே, மேஷாக்கு, சாத்ராக்கண்ணே, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த பெருமையாக சொல்லுவார்ல, மொத்தமாக வருவோம், மொத்தமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சகஜமாக நடக்கிற காரியம். தன் பிள்ளை அப்படி சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஊருக்காரங்க கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆசிரியத்துலேருந்து மதுரை வரைக்கும் போன பிறகு மாட்டு வண்டியிலையோ இல்லைன்னா ஒரு லாரிலேயோ மொத்தம் கூட்டமாக போயிட்டு பிறகு இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி அவங்க திரும்பி பண்டிகை காலங்கள், இது மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் ஒரு சில நேரங்களில் சொந்த பிள்ளையை கூட மறப்பதற்கு காரணமாகி விடுகிறது. இவ்வளோ தூரம் வந்தது நல்லது தான், கடவுளை தேடியது வந்தது நல்லது தான், பண்டிகை ஆசிரிச்சது சரிதான், ஆனால் பிள்ளையை கூட அவங்க மறந்துட்டாங்களே, விட்டுட்டு வந்துட்டாங்களே. அதனால் இது இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து விடாதபடிக்கு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன பண்டிகை கொண்டாடினாலும், என்ன காரியங்களை செஞ்சாலும், ஆலயத்துக்கு கன்வென்ஷன் போனாலும், என்னென்ன பிள்ளை எங்கே இருக்காங்கிறது கண்பார்வையில் இருக்கணும். நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா இப்போ கன்வென்ஷனில் இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க, நம்ம ஏதாவது தவறு செய்வோம்னு சொல்லி திரும்பி பிரிஞ்சு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க கன்வென்ஷனில் தான் கவனமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் கெட்டு போகுது. ஆனால் நாம் என்ன கன்வென்ஷன் நடத்தினாலும், என்ன ஊழியம் செஞ்சாலும் ஒரு கண் பிள்ளை மேலே இருக்கணும். பிள்ளையை விட்டுறக்கூடாது. இவங்க செஞ்ச தவிர நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆனால் பரவாயில்ல, அக்கறையோடு அவங்க திரும்பி வராங்க, எல்லா இடத்துலையும் எருசலேமில் தேடுறாங்க. கடைசியில் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். எல்லோரும் வராங்க, கடமுறைக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க, போகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய இதயமோ அந்த ஆலயத்தில் இருந்தது. அந்த ஆலயத்தை விட்டு செல்வதற்கு அவருக்கு மனம் இல்லை. அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிப்பதற்கும் அங்கே சாஸ்திரிகள் பேசுகிற பொழுதும், எக்ஸ்பர்ட்ஸ் இந்த லா அங்கே பேசும்பொழுது, ப்ரீஸ்ட் ஆஸ்தாரிகள் பேசுகிறதையும் கேள்வி கேட்டு அவருடைய ஹார்ட்டெல்லாம் அந்த சர்ச்சில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு விரும்பப்படுகிற, இல்லைன்னா ரொம்ப லைக்கபிள் குவாலிட்டி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸ்மால் பாய், அவருக்கு அந்த ஆலயத்து மேலே அவ்வளவு ஈடுபாடு இருந்தது. போக விருப்பம் இல்லை.
நிறைய பேர் பண்டிகைக்கு தான் இதே மாதிரி ஏசப்பாவுடைய தாய் தகப்பன் மாதிரி வராங்க போகிறாங்க. அதுக்கு பிறகு ஆலயத்தில் அவங்க நினைக்கிறதே இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. அவர் எப்பொழுதும் அவர் ஆலயத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார், ஊழியத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். ஸோ இது ஒரு கடைமுறையாக அநேகர்களுக்கு மாறுகிறது. இட் இஸ் பிகமிங் எ டியூட்டி. சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போவோம், வெள்ளை கலர் சேலையை உடுப்போம், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போடுவோம், சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். இல்லை, ஆலயத்திலே இருக்க வாஞ்சிப்போம், ஊழியத்திலே இருக்க வாஞ்சிப்போம். 24/7 அதான் ஆண்டவருடைய பாலிசி. ஊழியத்திலே அவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே இருந்தார். அதுக்கு பிறகு வளர்ந்து வந்த பிறகும் கூட ஏசப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் நாள் முழுவதும் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு சாப்பிட்றது கூட நேரம் இல்லை, தூங்குறது கூட நேரம் இல்லை. ஆட்கள் தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். See, this is what we understand and this is what we see. Jesus was totally a person, dedicated body, soul, everything for ministry, for God's kingdom, building God's kingdom. இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் தான் இன்றைக்கு நமக்கு தேவை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை வாழ்க்கையில் நம்ம ஆலயத்துக்கு வந்தோன்னு சொல்லி இல்லாதபடிக்கு நம்முடைய இதயத்தை ஆலயத்திலே வைத்திருப்போம். ஆண்டவர் மாதிரி முடிஞ்ச ஊழியத்தில் முழு நேரமாக இருப்போம், முழு நேரமாக கர்த்தருடைய பணிக்கு ஒப்பு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை நம்ம வேலையில் இருந்தாலும் நாம் ஆண்டவரையே சிந்திப்போம். எனக்கு தானியேல் 2 கையை தூக்கி அவர் எருசலேமுக்கு நேராக பலகனி வழியாக தன் கையை நீட்டி உயர்த்தி ஜெபித்தது போல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் பாபிலோனில் இருந்தால் அவருடைய ஆட்டு எருசலேமில் இருந்தது, ஆலயத்தை நோக்கி தான் அவர் கை உயர்த்தப்பட்டிருந்தது. இதயம் எருசலேம் மீது இந்த ஆலயத்தின் மீது தான் இருந்தது. ஏனென்றால் தானியேல் ஆண்டவருக்கு பிரதிபலிப்பாக அவர் இருக்கின்றார். தானியேலை இருக்கட்டும், இல்லை என்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், எருசலேமின் மீது ஆலயத்தின் மீது அதிக வாஞ்சை உடையவர்களாக இருந்தாங்க. தானியேல் தான் அந்த நாட்டில் 2ஆம் இடத்துல இருந்தால் கூட, மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்தால் கூட அவருக்கு அதெல்லாம் துச்சமாக தெரிந்தது. அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்கிறார், எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாக நான் நினைக்கின்றேன். அதெல்லாம் அவங்க குப்பையாக போட்டுட்டு அவர் ஊழியத்தை பெருசாக நினச்சாங்களாம். அப்போஸ்தலன் பவுல் எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரர் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. எத்தனையோ கோடியாக காசு இருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஊழியம் போதும் என்கிற ஒரு மனநிலைமையோடு வந்தாரா. எவ்வளோ ஒரு பெரிதான காரியம் பார்த்தீர்களா. ஆண்டவருடைய பணியே மேலானது, அவருடைய ஆலயமே மேலானது, வேதத்தை வாசிப்பதே மேலானதுன்னு சொல்லிட்டு அவர் ஆலயத்தில் இருக்கிறாரு. அவருக்கு 12 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆலய ஆசாரியர்கள் சொல்கிறத அவர் கவனிக்கிறாரு. பிறகு அவங்க கேள்வி கேட்குறாரு. அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், 47 அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியும் அவர் சொன்ன மாறுதல்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மார ஆச்சரியப்பட்டாங்க. 12 இயர்ஸ் தான். ஆனால் பைபிளில் உள்ளது எல்லாத்தையும் அவர் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. எல்லாரும் அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. How is that? A small boy, a little boy can talk to the priest like an expert. அந்த வேத வசனங்கள் மீது ஆண்டவருக்கு எவ்வளவு ஈர்ப்பு இருந்தது, எவ்வளவு அழகாக அவர் அந்த வேத வசனங்களை வைத்து பிரசங்கம் செய்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. நான் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் பிள்ளையை மறப்பார். எத்தனையோ தேவனுடைய தாசர்கள் பைபிள் வசனங்களை அதிகமாக நேசித்தாங்க. நான் இந்த லீவு ஆரம்பிச்சோன்னா முதல் காரியமாக நேராக பைபிள் ஸ்டோர்ஸ்க்கு போய், திருநெல்வேலிக்கு போய் பெரிய டேக்ஸ் பைபிள் 7500 வாங்கி, அதுக்கப்புறம் இந்த பைபிள் 3 பைபிள் தமிழ் பைபிள் வாங்கி, கார்லேயே ஒன்று இருக்கட்டும், வீட்டு மாடியில் ஒன்று இருக்கட்டும், கீழே ஒன்று இருக்கட்டும், காலேஜ் திறந்தோன்னா காலேஜில் வைக்கிறதுக்கு இன்னொன்று வாங்கணும்னு வச்சுருக்கேன். எனக்கு கலெக்ஷனே பைபிள் தான். எனக்கு லீவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பைபிள் வாங்கணும், டேக்ஸ் பைபிள் வாங்கணும். ஆல்ட்ரின் அண்ணே எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க, அது பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருந்தேன். இப்போ நம்மளே ஒரு பைபிள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு பிறகு அந்த டேக்ஸ் பைபிள் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு சிப்போடெல்லாம் கொடுத்து அந்த பைபிள் வசனங்களை நான் நேசிக்கிறேன், பைபிளை நான் நேசிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் வசனங்களை நேசித்தார், வசனங்களை குறித்து பேசினார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான், செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம ஆண்டவருடைய வசனங்கள் மீது நாம் அன்பு செலுத்துவோம் என்றால், ஆலயத்தின் மீது நம்ம அன்பு செலுத்துவோம்னா ஆண்டவர் நம்மீது அன்பு செலுத்துவார்.
பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவார், நம்முடைய பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார். ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமே இருக்காது. பைபிளே வாசித்துட்டுருங்க, ஆலயத்தின் காரியங்களே இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லி போங்க. சுகரும் வராது, பிபியும் வராது, யூரியாவும் வராது, என்ன பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சின்ன வயசுலேயே ஆண்டவர் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் ஆலயத்திலே இருந்தார், வசனங்களையே தியானித்தார், அதை குறித்து ஆர்வமாய் பேசி கொண்டிருந்தார். நம்ம எதை குறித்து ஆர்வமாக பேசுகிறோம், வாலிப வயதில் நான் எதில் நம்ம ஆர்வமாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரின் காரியங்களில் நம்ம முக்கியமாக இருந்தால் தான், ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழ்ந்தால் தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காண முடியும். இன்றைக்கி நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவை தானே பின்பற்றுகிறோம். அதனால் நீங்கள் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். வாலிப காலங்களில் எப்படி வாழணும். விபிஎஸ் நிறைய பேர் ஊரில் ஆரம்பிச்சிருச்சு. நேற்று 2-3 வட்டம் கேட்டேன், இபிஎஸ் ஆரம்பிச்சிருச்சு சார், மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இப்போவே நம்ம ஆரம்பிச்சிடணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்பதற்கே சந்தோஷமாக இருந்தது. ஒன்று விபிஎஸ் ஸ்கூல்கள், இன்னொன்று தாய் தகப்பன் பண்டிகைக்கு செல்வது, ஜெபிப்பது, அது ஆரம்பம். ரெண்டாவதாக நாமே வளர்ந்த பிறகு இதே மாதிரி ஜேசஸ் மாதிரி பைபிளில் ஆர்வம், அதை குறித்து பேசுவதிலே ஆர்வம், செய்திகளை கேட்பதிலே ஆர்வம், அதுபோல் ஊழியத்தின் காரியங்களே ஆர்வமாக இருப்போம் என்றால் நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கேட்டுவார். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் செய்வார். எப்படியாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது, எப்படி நீட் எக்ஸாமில் பாஸ் ஆவது, எப்படி நல்ல ஒரு பெரிய பணக்காரனாக வருவது, வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களை அடைவது எப்படி? ரொம்ப சிம்பிள். இயேசு ஒரு மாதிரி வச்சுருக்காரு. ஏசப்பா மாதிரி உங்கள் வாலிப காலத்தை நீங்கள் செலவழித்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். உங்கள் எதிர்காலத்தை எடுத்து ஆண்டவர் மிகப்பெரிய அளவில் கேட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். செய்வீங்களா? வாலிப பிள்ளைகளை செய்வீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இது அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நீட் எக்ஸாமில் பாஸ் ஆக வேண்டுமா, இல்லைன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் ஆக வேண்டுமா, கல்லூரி பேராசிரியர் வேலை கிடைக்க வேண்டுமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் ஆக வேண்டுமா, என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆலயத்தில் இருக்கணும். ஆண்டவரே, பைபிள் வசனங்களில் ஆர்வம் காமிக்கணும், அதை செய்திகளை கேட்கணும், பைபிளை வாசிக்கணும். இதுதான் மிகவும் முக்கியம் என்பதை இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. அநேக வாலிபர்கள் கெட்டு சீரழிவதை பார்க்கிறோம். அநேக வாலிபர்கள் தவறான பாதையில் செல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, போதைக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். சினிமாவுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். அரசியல் என்கிற மாயையில் சிக்கி தங்களை அழித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவரை, நாங்களோ தகப்பனை உமக்கு பிரியமான பாதையில் செல்ல, ஆண்டவரை உண்மை பிரியமாய் நாங்கள் பின்தொடர, ஏசப்பா நீங்கள் வாலிப காலங்களில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கணுங்கிறதையும் ஜோசப் மேரி மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு வாலிப வயதுக்கு எப்படி கடந்து போகணுங்கிறதையும் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஐயா. இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் சரி, வாலிபத்தின் பாவங்களின் நிமித்தமாக நிம்மதி இழந்த நிலைமையில், தற்கொலையை நோக்கி ஓடுற நிலைமையில் இருந்தாலும் சரி, தூங்க முடியாமல் இருந்தாலும் சரி, ட்ரக் அடிக்டாக இருந்தாலும் சரி, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும் சரி, தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை சந்தியும், அவர்களை ரட்சியும், அவர்களை உமக்கு பிரியமான பிள்ளையாய் நீர் மாற்றும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை, சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஏசப்பா நம்முடைய வார்த்தையினாலே தொடப்பட ஒரு புது படைப்பாய் மாற்றப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினாலே சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லாரும் எழும்புவார்களாக. ஆண்டவரை, படிப்பில் உயர்ந்த அடைக்கலத்தை பெறுவார்களாக. எதிர்காலம் ஆண்டவருக்கு இன்பமாக இருப்பதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா. ஆண்டவரை, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகள் எல்லோருக்குள்ளும் உடைய வல்லமை கடந்து போக, என்ன வியாதியாக இருந்தாலும் அவைகள் அப்படியே மறைந்து போக, நோய் தொற்று கிருமிகள் மறைந்து போக, இழந்து போன பலன் அவர்களுக்குள்ளே உண்டாக கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பண பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருக்கிறவர்கள், வருமானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், என்ன செய்வேன், தேவை நெருக்கிறது, என்ன செய்வேன் என்று கலங்கி தவிக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் தகப்பனை தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் தந்து சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரை வயதானவர்களை விழுந்து விடாதபடி, ஆண்டவரை எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளில் ஏந்தி கொள்ளுங்க. இந்த வெயில் போதும் தாங்க முடியல. அந்த தென்றல் காற்றை, வாடை காற்றை, சாரல் மழையை வீசு, வெயிலே உன் உக்கரத்தை காட்டாத உன்னை கர்த்தர் கெட்டி போடுவாராங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் ராஜ்யப்பட தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிறேன். அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மையப்படும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.